வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போது தேர்ஸ்டேக்கான நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். பேங்க் நிஃப்டிக்கான நம்ம தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நமக்கு பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55,379 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் இருந்தது. கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இங்கே பாருங்களேன், நமக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வேல்யூ ஹிட் ஆகலை. ஸோ நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட இங்கே நமக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் தான் இது வந்துட்டு. இதோட லோ வரைக்குமே நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். 55,096 வரைக்குமே நமக்கு இது ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு மிடில் நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் கூட உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் லைன் இங்கே நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இது லாஸ்ட் லைனில் நீங்கள் வச்சுருந்தாலும் இங்கேயும் நமக்கு வந்து மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் வந்து அச்சீவ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ வந்து 283 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் இதான் பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டே அனலிஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கான ஸ்டேட்டஸ் இது. தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நம்ம லைனில் தான் இருந்தது, பட் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ இங்கே கிடைச்சது இல்லையா. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55,258 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராப்பரான நமக்கு மொமெண்டமே கிடைக்கல. ஸோ அகைன் இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக் வேல்யூவில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா ஓகே. ஸோ அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இது கன்ஃபர்மேஷனோட ஹை வேல்யூவாக நம்ம செட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து ப்ராப்பரான மொமெண்டம் எதுவுமே நமக்கு கிடைக்காதனால இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேட். இங்கே ஒரு 17 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தென் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் தென் இங்கே டவுன்வர்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 66 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஆக்சுவலி 55,243ல நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 55,243ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் 55,177ல் வந்துட்டு ஒரு 66 பாயிண்ட் புக் ஆச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர்லி இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55,212ல் நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் நமக்கு இங்கே வந்து இங்கேயும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஆக்சுவலி 55,278ல் வந்துட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்துட்டு இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட ஹை வேல்யூ நீங்கள் வந்து செட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்ததுன்னா ஹை வேல்யூ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணணும். அப்வர்டில் மொமெண்டம் இருந்ததுன்னா டவுனை நீங்கள் வந்து டவுன் வேல்யூவை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே மொமெண்டம் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. இங்கே நமக்கு இதுதான் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். இதுவுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் 66. ஸோ இங்கே நம்ம அச்சீவ் பண்ண ஒரு 66 இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேடே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 283 பாயிண்ட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி இங்கே அதில் நீங்கள் வந்து ஒரு 17 லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 266 பாயிண்ட்ஸ் வந்து தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி நமக்கு வந்து ஒரு 266 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஓகேயா. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் ஆக்சுவலி நம்ம ரூல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ட்ரிக்கான நான் பர்ஃபெக்ட் டைம் எதெல்லாம் இல்லைன்னு ஹிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்டிகுலர் டைம்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து நம்ம என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது பெட்டர் மூவ், பெஸ்ட் மூவ். ஏன்னா அது வந்து நமக்கு மேக்ஸிமம் ரிஸ்கில் வந்து நம்மளை வந்துட்டு தள்ளுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து அந்த 3 ஸ்டேஜை வந்து நம்ம வந்து என்ட்ரிக்கான பர்ஃபெக்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் ஒன்று தான் இது லாஸ்ட் 15 மினிட்ஸ்.
இன்னைக்கு நமக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்துச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து சூப்பரா தான் போச்சு. இந்த ட்ரேட் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும், இதுலயும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். பட் இது மாதிரி எல்லா டைமும் இருக்காது. ஸோ அந்த ரீசன்னால தான் என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாரி நடக்குங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ரெகுலரா இத வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ரூல் படி ஆக்சுவலி 4 ட்ரேட் நமக்கு கம்ப்ளீட்டட். இஃப் சப்போஸ் இது வந்து நமக்கு 4த் ட்ரேடா இருந்தா கூட இத நம்ம அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா லாஸ்ட் 3 டூ 3:15 வரைக்கும் 3:20 வரைக்கும் வந்து இருக்கிற லாஸ்ட் அந்த 20 மினிட்ஸ வந்துட்டு நம்ம என்ட்ரிக்கான பெட்டர் டைமா நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து பெஸ்ட் டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸும் சரி, லாஸ்ட் 20 மினிட்ஸும் சரி நம்ம வந்து என்ட்ரிக்கான கரெக்ட் டைம் கிடையாதுங்கிறதுனால அதில் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இதாங்க. ஸோ இதான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டி, ஐ மீன் தேர்ஸ்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டிக்காக நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 555845 56007 5677 56224 56512 56713 56941 57123 57334. இதுதான் நம்ம நாளைக்கு, ஐ மீன் ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். இதுதான் பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தா. இஃப் சப்போஸ் பேங்க் நிஃப்டி நமக்கு நாளைக்கு டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 55269 55163 54912 54751 54527 54366 54172 53888. இதான் நம்ம வந்துட்டு ஃப்ரைடே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் இது தான். ஐ மீன் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்மளோட டார்கெட் பாயிண்ட்ஸ் இது தான். அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தால் டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான நம்ம அனாலிசிஸ், தென் நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான நம்ம நிஃப்டி 50க்கான நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங் வேல்யூவான 24803 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்துமே பாருங்களேன் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான மொமெண்டம் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ இதோட லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் இருந்தாலும் கூட, பட் நமக்கு வந்துட்டு இது வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ இங்கே எங்கேயுமே ஹிட் ஆகலை இல்லையா? ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதனால இங்கே நீங்கள் வந்துட்டு இங்கே நீங்கள் மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும், இந்த லெவலில் நீங்கள் எந்த டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் உங்களோட எல்லா டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கும் தான். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. இது வந்துட்டு இங்கே ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணியிருந்தா இந்த லைனில் உங்களுக்கு அச்சீவ்டு தான். சப்போஸ் இதை நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருந்திருக்கும். பட் இங்கே நீங்கள் சப்போஸ் என்ட்ராய் எந்த டார்கெட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலனாலும் கூட லாஸ்ட் இதோட லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான். 24677 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே வரைக்கும் ஒரு 126 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. பட் இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24729 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை. ஸோ இங்கே என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் தான். இதோட பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா? பிஃபோர் கேண்டிலோட ஹையில் தான், ஹை வேல்யூ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே ஹை வேல்யூ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ், ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரேட் அதே லைனில் நமக்கு அகைன் பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் வேல்யூவான 24751 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே இன்றைக்கி நமக்கு க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் மினிமமாக டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே நீங்கள் செட் பண்ணாலும் அச்சீவ்டு தான். இஃப் சப்போஸ் இங்கே நீங்கள் செகண்ட் நம்ம அப்வர்ட் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்களேன், இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும்.
இங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் இங்கே பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் க்ளோசிங் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் தான். ஸோ இங்கேயும் ஒரு 141 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஸோ 24892 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கான ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் வந்துட்டு ஒரு 101 ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் லாஸ்ட் ட்ரேட் ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா, ஒரு 126 141 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 167 பாயிண்ட் வந்து நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக் ஆச்சு. அட் த சேம் டைம் ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆச்சு இல்லையா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். இதுதான் நம்ம செட்டப்ஸோட மெயின் அக்யூரசி லெவல். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்ருக்கு. ஸோ நான் கொடுக்குற டெய்லி செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான என்ட்ரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோடு நம்ம டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் இல்லையா, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 பார்த்தாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி வந்துட்டு அங்கே ஒரு வந்து 266 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆச்சு. நிஃப்டி 50ல் வந்துட்டு ஒரு 152 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 418 பாயிண்ட் வந்து நம்ம மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் வித் மினிமம் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் மினிமமான ஸ்டாப் லாஸ் தான். பட் வெளியில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட்டோட தான் வெளில வந்திருக்கும். ஸோ 418 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வெளியே வந்திருக்கணும். நம்ம செட்டப்ஸ் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தா ஓகே. ஸோ இதுதான். ஸோ இப்போ வாங்க நம்ம நாளைக்கு நான் ஃப்ரைடே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடேக்கான நம்ம செட்டப்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது. நிஃப்டி 50 நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24969 250 73 251 36 252 04 25263 253 65 254 64 25581. இதான் நமக்கு நாளைக்கான அப்வர்ட் மொமெண்டம்கான செட்டப். இஃப் சப்போஸ் டவுன்வர்ட் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 24749 24664 24542 24456 24400 24321 24212 23944. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். நான் ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது தான். தென் நம்ம தேர்ஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் பார்த்தாச்சு. இது ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்டில் மேக் பண்ணி ப்ராப்பராக வந்து என்ட்ரு ஆகிட்டு ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் என்ட்ரு பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.